السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு வாதிஹ் கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் வக்ஃபை பற்றி கண்டோம். வக்ஃப் என்றால் ஒரு வார்த்தையின் கடைசியில் நிறுத்துவதுதான் வக்ஃப். வக்ஃப் செய்யும் போது சில சட்டங்கள் இருக்கிறது, அதை தான் தெளிவாக கண்டோம். அதில் முதல் பகுதியை நாம் கண்டோம். அதாவது ஒரு வார்த்தையின் கடைசியில் நாம் வக்ஃப் செய்யும் பொழுது அந்த ஹரக்கத் இருந்தால் அதற்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். சுக்கூன் இருந்தால் அந்த சுக்கூனின் மீதே வக்ஃப் செய்ய வேண்டும். இது பொது சட்டம். இதல்லாத எக்ஸ்ட்ரா சட்டங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கயிறு முனவனாக தன்வீன் இல்லாததாக இருந்தால் அந்த ஹரக்கத்துக்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதே போல தன்வீனுடன் வந்தால் ரஃபஅ், இன்னும் அதே போல் ஜர்ரு நிலைமையில் அந்த தன்வீனை போக்கி சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதுவே என்னவாக இருந்தால் நசபின் நிலைமையாக இருந்தால் அந்த தன்வீனை நூனை போக்கி அலிஃப் கொடுக்க வேண்டும் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு மன்கூஸுக்கு எப்படி வக்ஃப் செய்யப்படும்? மன்கூஸ்னா கடைசி வார்த்தை யா இருக்கும் அல்லவா? அப்படி யா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த யா வைத்தும் நாம் வக்ஃப் செய்யலாம், யாவை போக்கியும் நாம் வக்ஃப் செய்யலாம். எப்பொழுது? அது ரஃபஅ் ஜர்ருடைய நிலைமையில் இருந்தால். யா வைத்தும் என்ன செய்யலாம்? வக்ஃப் செய்யலாம், யா இல்லாமலும் செய்யலாம். சரியா? ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுதும் சரியே, அது நக்கிராவாக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுது யா இருக்கிறது தான் அதிகம். நக்கிராவாக இருந்தால் யா இல்லாமல் போக்குவது தான் அதிகம். அதே போல் நசபுடைய சமயத்தில் யாவை போக்கக்கூடாது. சரியா? எப்பொழுதும் யாவை வைத்துதான் நம் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டோம். அதற்கு பிறகு மக்சூருடைய வார்த்தை கடைசியில் அலிஃப் வந்தால் அந்த அலிஃப் எப்பொழுதுமே இஸ்பாத் செய்ய வேண்டும், சாபித்தாக்க வேண்டும். அலிஃப் இல்லாமல் படிக்கக்கூடாது. ஹுதா என்றால் ஹுதா என்று என்ன செய்ய வேண்டும்? வக்ஃப் செய்ய வேண்டும் என்று நாம் கண்டோம். அதற்கு பிறகு நாம் என்ன கண்டோம்? ஒரு வார்த்தை அதிலே லமீர் வாவுடைய அந்த லமீர் வந்தால் அதுக்கு ஃபதஹோ கஸ்ரோ இருந்தால் அந்த இஸ்பாஐ போக்கிவிட்டு ரஐது பிஹ், இங்க கஸ்ர் இருக்கு, சுக்குன் தான் வரணும். ரஐது பிஹ் என்று படிக்க வேண்டும். ஆனால் அந்த ஹாவுக்கு ஃபதஹ் இருந்தால் அப்பொழுது அந்த இஸ்பாஐ நீக்கக்கூடாது. பி ஆதா பிஹா, அது நீக்காமல் தான் படிக்க வேண்டும். மற்ற ரெண்டு கசுரோ ஃபத்தஹோ இருந்தாதான் அந்த ஹாவுடைய லமீருக்கு அதை நீக்கி சுக்கூன் வைத்து படிக்க வேண்டும் என்று கண்டோம். அதற்கு பிறகு தனீசுடைய தாவை கொண்டோம். தனீசுடைய தாவில் என்ன சொன்னோம்? அந்த தனீசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத் வந்தால் ஜம்மு மன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அந்த தனீசுடைய தாவை ஹாவாக மாற்றி சுகுன் கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு மன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அதற்கு முன்னாடி அலிஃப் இருந்தால் அந்த தாவையும் ஹாவாக மாற்ற வேண்டும். அவ்வாறு தனிசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத்தும் இல்லை, அலிஃபும் இல்லாமல் சுக்கூன் இருந்தால் அந்த தாவை ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், அதே போல ஃபிஅலில் வரக்கூடிய தனிசுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும் ஒரு நீண்ட பாடத்தை கண்டோம். வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். நாம் கேள்வி பதில்களை காண இருக்கின்றோம். கடந்த பாடம் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் அல்லவா? இப்ப அதனுடைய கேள்வி பதில்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இப்ப பாருங்க, நிஜாபத்துல் அஸ்இலத்தி வ தம்ரீனாத்தி, கேள்விகளின் பதில் இன்னும் பயிற்சிகளின் பதில் ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்விகளின் பதிலை பார்த்து விடுவோம். மல் வக்ஃபு, வக்ஃபு என்றால் என்ன? ஒமல் காயிதத்துல் ஆம்மத்து ஃபீஹி, அந்த வக்ஃபிலே உள்ள பொது சட்டம் என்ன? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல போன வாட்டியே. நம்ம காயிதா ஆமானா என்ன, வக்ஃபுனா என்னன்னா அப்ப என்னது? அதுதான் எழுதணும். அந்த காயிதா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்.
இந்த காயிதா என்ன செய்யணும், முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். போன வாட்டி பாடத்துல காட்டினோம்ல, அந்த காயிதா எல்லா காயிதாவும் கிட்டத்தட்ட 200 தாண்டி நம்ம காயிதா பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம மனசுல வச்சுக்கிட்டாவே போதும், நஹ்வுடைய சட்டம் மிகவும் இலகுவாக இருக்கும். இப்போ அல் வக்ஃபு வக்ஃபு என்பது எப்படி பதில் எழுதணும்னு மட்டும் பாருங்க, சரியா? எப்படி பதில் எழுதணும்? வக்ஃபு என்பதாகிறது கத்தாஉன் நுத்கி இந்த ஆகிரில் கலிமதி, மொழிவதை துண்டிப்பதா இருக்கும், பேசுவதை துண்டிப்பதா இருக்கும், வார்த்தையின் கடைசியின் சமயத்தில் பேசுவதை துண்டிப்பதா இருக்கும். காயிதத்துஹு, அந்த வக்ஃபின் சட்டம் ஆகிறது இதாக்கான ஆகிருல் கலிமதி சாக்கினன், வார்த்தையின் கடைசி எழுத்து சுக்குன் பெற்றதாக ஆகியிருந்தால் பக்கே அலா சுக்குனிஹி, அந்த சுக்குனின் மீது, அந்த கடைசி எழுத்தின் சுக்குனின் மீது அது மீதமாகும். வைன்கான முத்தஹர்ரிகன், இங்க லம்மு வந்திருக்கு, இங்க வந்து ஃபத்தஹ் வரணும். இப்போ முத்தஹர்ரிக்காக அந்த கடைசி வார்த்தையின் கடைசி ஆகியிருந்தா சுக்கின, சுக்குன் ஆக்கப்படும். அப்ப கடைசியில சுக்குன் தான் இருக்குன்னா, இஃப் அல் மாதிரி சுக்குன் தான் இருக்குன்னா சுக்குன்லயே நம்ம ஃபுல் செஞ்சிடணும். ஹரக்கத் இருந்தா என்ன செய்யணும், அது சுக்குன் கொடுக்கப்படும். ரஜுலுன்னு இருந்தா ரஜுல் அப்படின்னு நிப்பாட்டணும். கைஃப தகிஃபு, எப்படி நீ நிறுத்துவாய், அலல் முனவ்வனி, தன்வீனாக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் மீது எப்படி நீ நிறுத்துவாய், ரஃபஅன் வ நஸ்பன் வ ஜர்ரன், ரஃபுடைய நிலைமையிலும் நசபுடைய நிலைமையிலும் இன்னும் ஜருடைய நிலைமையிலும் தன்வீனாக்கப்பட்ட ஒரு வார்த்தையின் மீது, ஒரு எழுத்தின் மீது எப்படி நீ நிறுத்துவாய் பாருங்க. அந்த எழுத்துல எப்படி நிறுத்தணும்னு சொல்லி பாடத்துல பார்த்தோம்ல. இதா காணத்தில் கலிமத்து, ஒரு வார்த்தை ஆகியிருந்தால், முனவ்வனத்தன் தன்வீனாக்கப்பட்டதாக ஆகியிருந்தால், உதிஃப தன்வீனுஹா, அந்த வார்த்தையின் தன்வீன் போக்கப்படும். ஃபி ரஃபஇ வல் ஜர்ரி, ரஃபஇன் ஜருடைய நிலைமையில் அந்த தன்வீன் போக்கப்படும். குலிப அலிஃபன் ஃபின் நஸ்பி, நஸ்புடைய நிலைமையிலே அந்த தன்வீன் அலிஃபாக புரட்டப்படும். அதுதான் சட்டம், சரியா? அடுத்து பாருங்க. மத்தா யஜூசு இஸ்பாத்து யா இல் மன்கூசி வ ஹதுஃபுஹா இந்தல் வக்ஃபி, மன்கூசுடைய யாவை எப்பொழுது தெரிப்படுத்துவது கூடும், எப்பொழுது வக்ஃபின் சமயத்தில் மன்கூசுடைய யாவை எப்பொழுது தெரிப்படுத்துவது கூடும், அந்த யாவை எப்பொழுது போக்குவது கூடும். மமதா எஜிபு இப்காஉஹா, எப்பொழுது அந்த யாவை மீதமாக்குவது கடமையாகும். அப்ப பாப்போமா? அந்த கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் எழுதணும். எப்படி? பாடம் இல்ல, பாடம்லாம் நம்ம முன்னாடி முடிச்சிட்டோம். எப்படி கேள்வி பதில் என்பதை தான் நம்ம என்ன செய்யறோம், இங்க பார்த்துட்டு இருக்கோம். எஜூசு கூடும், இஸ்பாத்து யா இல் மன்கூசி, மன்கூசுடைய யாவை தெரிப்படுத்துவது கூடும், வ ஹதுஃபுஹா, அந்த யாவை போக்குவதும் கூடும், இந்த வக்ஃபி வக்ஃபின் சமயத்தில் கூடும், ஃபி ஹாலத்தை ரஃபஇ வல் ஜர்ரி, ரஃபா ஜர்ருடைய ரெண்டு நிலைமையிலேயும் அந்த யாவை போக்குவதும் கூடும், அந்த யாவை தெரிப்படுத்துவதும் கூடும், ரெண்டுமே கூடும். சவா உன்கான மாரிஃபத்தன் நக்கிரத்தன், அந்த வார்த்தை அந்த மன்கூஸ் வந்து மாரிஃபாக ஆகியிருந்தாலும் சரி, அந்த மன்கூஸ் நக்கீராவாக ஆகியிருந்தாலும் சரி, கைர என்றாலும் அன்னல் காலிப, நிச்சயமாக பெரும்பான்மையாகிறது, இஸ்பாத்துஹா ஃபில் மாரிஃபதி, யாவிலே மாரிஃபாவிலே அந்த யாவை தெரிப்படுத்துவதா இருக்கும். அப்ப யாவை போக்கலாம், தெரிப்படுத்தலாம், ஆனா பெரும்பாலும் இப்படிதான் வரும் மாரிஃபாவுல, அந்த யாவை தெரிப்படுத்துவதா இருக்கும். இன்னும் தர்குஹா ஃபி நக்கிரத்து, நக்கிராவில அந்த யாவை விடுவதா இருக்கும். அப்ப பெரும்பாலும் மாரிஃபாவா இருந்துச்சுன்னா அந்த மன்கூசு அதுல யாவை தெரிப்படுத்துறது அதிகம். அதே போல மன்கூசு நக்கிராவா இருந்தா அந்த யாவை விட்டு விடுவது தான் அதிகம். அப்ப பாருங்க, எஜிபு இப்காஉஹா, அந்த யாவை மீதமாக்குவது கடமையாகும். ஃபி ஹாலத்தின் நஸ்பி, நஸ்புடைய நிலைமையிலே, சவாஉன் அகானத் மாரிஃபத்தன் அம் நக்கிரத்தன், அது ஆகியிருந்தாலும் சரியே மாரிஃபாவாக அந்த மன்கூஸ், ஓகேவா? அந்த மன்கூஸ் வந்து மன்கூசுடைய என்னவாக ஆகியிருந்தால், மாரிஃபாவாக ஆகியிருந்தாலும் சரியே, அல்லது நக்கீராவாக ஆகியிருந்தாலும் சரியே, சரியா? அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் இப்பொழுது அடுத்து பார்ப்போமா? கைஃப தகீஃபு அலல் மக்சூரி, மக்சூரின் மீது எப்படி நீ வக்ஃபு செய்வாய், எப்படி நிறுத்துவாய்? இந்தல் வக்ஃபி, வக்ஃபின் சமயத்தில், நிறுத்தும் சமயத்தில், அல்ல மக்சூரி, மக்சூரின் மீது நிறுத்தும் சமயத்தில். மக்சூர்னா ஒரு வார்த்தையின் கடைசியில அலிஃப் இருந்தா, அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா அதான மக்சூரு, சரியா? அப்ப அதுல எப்படி நிப்பாட்டு? அப்ப மக்சூரின் மீது நிறுத்தும் சமயத்தில் என்ன செய்யணும்? தஸ்புத்து அலிஃபுஹு, அந்த மக்சூருடைய அலிஃப் சாபித் ஆகும், தெரிப்படும். ஃபி ஜமீஇல் அஹ்வாலி, அனைத்து நிலைமைகளிலே. ஜர்ரு நஸ்பு ரஃபா எப்பவுமே அது வரும். ஹுதானா ஹுதான் தான் நிப்பாட்டணுமே அந்த இடத்த, சரியா? அப்ப அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஓகேவா?
கைஃப தகிஃபு அலா ஹாஇ லமீரி, லமீருடைய ஹாவின் மீது எப்படி நிறுத்துவாய்? அப்ப லமீருடைய ஹா மேல பாடத்துல பார்த்தோம்ல, அது எப்படி நிப்பாட்டணும், அது கீழே சொல்லணும். சரியா? இந்த வக்ஃபி அலா ஹாஇ லமீரி, லமீருடைய ஹாவின் மீது நம்ம நிறுத்தும் சமயத்தில், சரியா, ஹாவின் மீது நிறுத்தும் சமயத்தில் யுஹ்தஃபு இஸ்பாஉல் ஹாஇ, ஹாவுடைய இஸ்பா போக்கப்படும். இஸ்பானா என்ன நம்ம சொல்லிட்டோம், அந்த நீட்டுவது, பிஹி அப்படி நீட்டுவதுதான். சரி, அந்த இஸ்பா போக்கப்படும். இதா காலத்து மல்மூமத்தன் மக்சூரத்தன், அந்த ஹா லம்மு செய்யப்பட்டதாகவோ அல்லது கசுறு செய்யப்பட்டதாகவோ ஆகியிருந்தால் அந்த ஹாவுடைய இஸ்பா போக்கப்படும். அம்மல் மஃப்தூஹத்தோ, இன்னும் மஃப்தூ ஃபத்து செய்யப்பட்ட அந்த ஹாவாகிறது, யுப்கா இஸ்பாஉஹா, அந்த அலிஃபுடைய இஸ்பா மீதமாக்கப்படும். அதுல இஸ்பா என்ன செய்யப்படாது, போக்கப்படாது வக்ஃபின் சமயத்துல. சரியா? அப்புறம் பாருங்க, மத்தா துக்குலபு தாஉ தஅனீசி ஹா அன் இந்தல் வக்ஃபி, தஅனீசுடைய தா எப்பொழுது புரட்டப்படும், ஹா அன் ஹாவாக புரட்டப்படும். வக்ஃபின் சமயத்தில், நிறுத்தும் சமயத்தில் தஅனீசுடைய தா எப்பொழுது ஹாவாக புரட்டப்படும். அதுக்கு எப்படி பதில் எழுதணும், ஷார்ட்டா எழுதணும். அதே போல எல்லா கருத்தும் உள்ள வர்ற மாதிரி எழுதணும். சரியா? இங்க பாருங்க எவ்வளவு ஷார்ட்டா எழுதியிருக்காங்க பெரிய சட்டத்தை, துக்குல்ல புத்தா உத்த நீசி. ஏன்னா நம்ம காகிதால இதான் படிச்சோம், ஷார்ட்டா கொடுப்பாங்க, அதனால காகிதா மனப்பாடம் பண்ணிக்கணும்ன்றது. அது அந்த காகிதால பெரிய சட்டத்தை கூட அவங்க சுருக்கி சுருக்கி ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே அதை கொண்டு வந்து நம்மளுக்கு ஒரு காகிதா சட்டமா நம்மளுக்கு சொல்றாங்க. சரியா? துக்குல்லபு தாஉ தனிசி ஹான், தனிசுடைய தா புரட்டப்படும். ஹான் ஹாவாக இதாக்கா நம்ம கபலஹா, அந்த தாவு தனீசுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஆகியிருந்தால் முத்தஹர்ரிக்கன் அவ் அலிஃபன், ஹர்கத் பெற்றதாக ஆகியிருந்தாலோ, அவ் அலிஃபன் அல்லது அலிஃபாக ஆகியிருந்தாலோ, அந்த தாவு தனீசுக்கு முன்னாடி உள்ளது. ஓகேவா? தா முத்தஹரிக்கா இருந்தாலோ அலிஃபாக ஆகியிருந்தாலோ, காதிபத்துன் மாதிரி, அப்ப அது ஹரக்கத் இருக்குல்ல தாக்கு முன்னாடி, அப்படி இருந்தாலோ, இல்லாட்டி ஹயாத் ஹயாத் மாதிரி அலிஃப் இருந்தாலோ, ஃபி இஸ்மின் ஒரு இஸ்மிலே, ஃபேலா இருக்கக்கூடாது, ஒரு இஸ்மிலே. சரியா? எத்தகைய இஸ்மி லம் யகுன் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன் வலா முல்ஹகம் பிஹி, ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இல்லாத, இன்னும் அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமை கொண்டு சேர்க்கப்படாத ஒரு இஸ்மிலே, ஒரு பெயர் சொல்லிலே, அந்த தனிசுரை தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹர்கத் பெற்றிருந்தாலோ அல்லது அலிஃபாக ஆகியிருந்தாலோ தனிசுடைய தாஹாவாக புரட்டப்படும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முக்கியமா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இதுதான், காகிதாக்களை தான் நீங்க என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணா ரொம்ப சுருக்கமா எழுதுனா, அதே சமயத்துல எல்லாருக்கும் என்னது விளங்குற மாதிரி நம்ம எழுதலாம். இந்த இருக்கிற காகிதா இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? வாருங்கள் பயிற்சிகளை பார்ப்போம். தம்ரீனாத்துன் பயிற்சிகள். இப்ப பாருங்க, முதலாவது பயிற்சி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பயிற்சி நம்பர் 1. பயிற்சி நம்பர் 1ல இக்ரஇல் இபாரத்தல் ஆத்தியத, பின்வரும் வாசகத்தை படி. வகிஃப் இந்த குல்லி அலாமத்தி வக்ஃபின், வக்ஃபுடைய ஒவ்வொரு அடையாளத்தின் சமயத்திலும் நிறுத்து. வபையினி சபப, இன்னும் காரணத்தை நீ என்ன செய், விளக்கு. அவ்வளவுதான். சரியா? ஒவ்வொரு வக்ஃபுடைய அடையாளத்தையும் நம்ம நிறுத்தணுமா, அதே போல ஏன் இப்படி நிறுத்தணுன்ற காரணத்தையும் நம்ம என்ன செய்யணுமா, சொல்லணுமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இதை படிச்சிருவோம். அப்ப இது என்னது, இது நம்மளுக்கு, அதாவது சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான அறிவுரைகளை அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் நம்மளுக்காக என்ன செய்கிறார்கள், இதிலே நம்மளுக்கு தருகிறார்கள். அந்த விளக்கத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க இருக்கின்றோம். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. கால அல் அஹ்னஃப் இப்னு கைஸின், அஹ்னஃப் இப்னு கைஸ் அவர்கள் கூறுகிறார்கள், என்ன கூறுகிறார்கள், கஸ்ரத்துல் லிஹ்கி துதுஹிபுல் ஹைபத, அதிகமாக சிரிப்பதாகிறது, துதுஹிபு போக்கிவிடும், ஹைபத கண்ணியத்தை போக்கிவிடும், கசரத்துல் மிசாஹி அதிகமாக கேலி செய்வதாகிறது, துதுஹிபுல் முருஅத நற்பண்பை மனிதநேயத்தை போக்கிவிடும். அப்ப அதிகமா சிரிச்சா அந்த ஒரு கண்ணியம், நம்மளை பார்த்தா ஒரு கண்ணியம் போயிடும். அதே போல அதிகமா கேலி செஞ்சா எல்லாமே விளையாட்டா எடுத்துப்போம். என்னது, ஒரு மனித நேயம், கீழே விழுந்தா கூட கேலி செய்வோம். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் அதை கேலி செய்ய பார்ப்போம். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டா கூட என்ன செய்வோம், அந்த மனித நேயம்ன்றது அது போக்கிடும். வமன் லசிம ஷைஅன் உரிஃப பிஹி, ஒரு விஷயத்தை யார் அவசியமாக்கி கொண்டாரோ, உரிஃப பிஹி அந்த விஷயத்தை கொண்டே அறியப்படுவார். இப்ப யார் ஒரு பழக்கத்தை பழக்கிக்கிட்டாங்களோ அந்த பழக்கத்தை வச்சுதான் அவர் அறியப்படுவார். வக்கீல இன்னும் சொல்லப்பட்டது, இன்னும் இந்தலா இது நுபுலி, நிச்சயமாக என்னது பெரிய குணத்தில் இருந்திருக்கிறது.
நுபுல்னா என்னது? உயர் குணம் அர்த்தம். உயர் குணத்தின் அடையாளங்களில் இருந்து இருக்கிறது. அல் அஃபுவ அனில் ஜானி, குற்றம் செய்வதை தொட்டும் குற்றவாளியை தொட்டும் மன்னிப்பதும். வல் பதுல ஃபி கைரி முராஆத்தின், அதே போல செலவு செய்வதும் முகஸ்துதி இன்றி செலவு செய்வதும். வசபுர இந்த நாஹிபாதி, சிரமங்களின் சமயத்தில் துன்பங்களின் சமயத்தில் பொறுமையாக இருப்பதும் உயர்ந்த குணத்தின் அடையாளங்களில் இருந்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இன்னும் யுரல் மர்அ ஷாக்கிரன் ஷாக்கியன், இன்னும் ஒரு மனிதன் என்னது, ஒரு மனிதன் காட்டப்படுவது, சரியா, காணப்படுவது. எப்படி காணப்படுவது? நன்றி செலுத்தக்கூடியவனாகவும், ஷாக்கியன் தன்னுடைய குறை அனைத்தையும் அல்லாவிடம் முறையிடக்கூடியவனாகவும், காணியன் இன்னும் போதும் என்ற தன்மை உடையவனாகவும், லாசாக்கித்தன் கோபப்படாதவனாகவும், போதும் என்ற தன்மை உடையவனாகவும், அல்லாவிடம் மட்டும் முறையிடக்கூடியவனாகவும், நன்றி செலுத்த கூடியவனாகவும் ஒரு மனிதன் காட்டப்படுவதும். ஐ யுஸ் யஸ்துர ஃபி அமாலிஹி, இன்னும் அவனுடைய வேலைகளில் இருந்து உண்டாகுவது. எதிலிருந்து உண்டாகுவது? ரெண்டு விஷயம். ரவியத்தின் அனாதீன். ரவியத் என்றால் என்னது? ஆழமான சிந்தனை. அனாதீன் நிதானத்தில் தொட்டும் அவனுடைய வேலைகளில் இருந்து உண்டாகுவதும். என்னது? இவை அனைத்தும் என்னது? அந்த உயர் குணத்தின் அடையாளங்களில் இருந்து இருக்கிறது. சரியா? அதுக்குமா பாருங்க, அதுக்கப்புறமா இங்க சொல்றாங்க பாருங்க. யு எசீனுஹு அதபுஹு, அவனுடைய ஒழுக்கம் அவனை என்ன செய்யும்? அழகாக்கும். அப்ப அவனுடைய ஒழுக்கம் அவனை என்ன செய்கிறது? அலங்கரிக்கின்றது. இன்னும் அவனை உயர்த்துகின்றது. சரி, அஷரஃபுஹு, அவனுடைய கண்ணியம் அவனை கொண்டு உயர்த்துகின்றது. தானிக்கு அதுவாகிறது. ஹுவல் ஃபதா, இந்த குணமெல்லாம் இருக்கவன் தான் ஆகிறவன். இந்த அனைத்தும் மேல சொன்னோம்ல, இந்த அனைத்தும் அந்த அனைத்தும் ஆகிறது இருப்பவன் தான் ஹுவல் ஃபத்தா, அவன்தான் யார்? ஒரு வாலிபன் ஆவான், ஒரு வீரன், ஒரு உன்னதமான வாலிபன் ஆவான். ஹுவ, இன்னும் அந்த மாதிரி வாலிபன், இத்தனை குணங்கள் உள்ள அந்த வாலிபன் தான் துஹுரு உம்மத்திஹி, அந்த வாலிபனுடைய சமுதாயத்தின் பொக்கிஷம். சரியா? ومعقد آمالها, அந்த சமுதாயத்தின் பெரும் பெரும் ஆசைகளின் மைய புள்ளியாவான். பலக, இன்னும் மினல் ஃபதுலி மதாஹு, அந்த வாலிபன் சிறப்பிலிருந்து அதனுடைய எல்லை, மதாகுனா அதனுடைய எல்லை, அந்த சிறப்பின் எல்லையை அடைந்து விட்டான். மினல் மஜிதி, இன்னும் பெருமையிலிருந்து அப்புசாகு, அந்த பெருமையின் உச்சத்தை, அதனுடைய எல்லையை அவன் என்ன செய்து விட்டான்? அடைந்து விட்டான். அப்ப இந்த குணங்கள்லாம் இருக்கிறவன் தான் இருக்கிறதுலே ஒரு நல்ல வாலிபன். அந்த வாலிபன் தான் அந்த சமுதாயத்தின் பொக்கிஷம். அவன் என்ன செய்கிறான்? அவன் உச்சத்தை அடைந்து விட்டான், சிறப்பின் கண்ணியத்தின் உச்சத்தை அடைந்து விட்டான் என்று கூறுகிறார்கள். சரியா? வாருங்கள் எப்படி வக்ஃபு செய்யணும் நம்ம பார்ப்போம். நம்ம ஹர்க்கத்தோட படிச்சுட்டோம். இங்க நம்மளுக்கு வக்ஃபோட என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வக்ஃபையும் நம்ம என்ன செய்வோம்? இங்க கீழே பார்ப்போமா? கீழே பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க வக்ஃபோட. ஃபர்ஸ்ட் காலல் அஹ்னஃப் இப்னு கைஸ், கைஸ் நிப்பாட்டணும். சரியா? ஏன் சபபு சொல்றான் பாருங்க. ஆஹிருல் கலிமத்தி முத்தஹரிக்குன், வார்த்தையின் கடைசி ஹரக்கத் பெற்றதா இருக்கின்றது. வகது ஹதஃப்னா தன்வீன, திட்டமாக நாம் தன்வீனை போக்கிவிட்டோம். வ சக்கன்னா அல் ஆஹிர, கடைசிக்கு சுக்குன் கொடுத்து விட்டோம். இப்ப கடைசி ஹரக்கத் இருந்தா, அது தன்வீனா இருந்தா அந்த தன்வீனை போக்கிடணும், சுக்குன் கொடுக்கணும். கைசின் இருந்துச்சு, அந்த தன்வீனை போக்கி அதுக்கு சுக்குன் கொடுத்துரும். சரியா? அதுக்குமா பாருங்க, கசரத்துல் லிஹ்கி துதுஹிபுல் ஹைபா அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப இங்க ஹைபா பாருங்க, தனி சொல்லிய தா வந்துருச்சுல, அதுக்கு முன்னாடி ஹரக்கத் வந்துருச்சுன்னா அந்த தாவ ஹாவா மாதிரி சுக்குன் கொடுக்கணும். அதான் இங்க சொல்றாங்க. ஆஹிரு கலிமத்தின், வார்த்தையின் கடைசி ஆகிறது. முந்தஹின் பி தாயி தனீசி, தனி சொல்லிய தாவை கொண்டு முடிகின்றது. இந்த இருக்குல்ல, ஹாதிஹி தா, ஓ இந்த தாவாகிறது. துக்குலபுஹா அன், ஹாவாக புரட்டப்படும். இந்த தா வந்துச்சு, ஆனா இங்க என்னவாயிருச்சு? ஹாவா புரட்டிட்டோம். துதுஹிபுல் ஹைபத்தான் தானே படிச்சோம், இங்க என்னவாயிருச்சு? ஹாவா பொறுத்துட்டோம். என்னம்மா கபல முத்தஹர்ரிகுன், ஏனென்றால் தனி சொல்லி தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று, நிச்சயமாக அந்த முன்னால் உள்ள ஒன்று ஹர்கத் பெற்றதாக இருக்கின்றது. பாவுக்கு ஹர்கத் தானே இருக்கு, பாவுக்கு ஃபதஹா இருக்குது. அவு அல்லது ஃபி இஸ்மின், ஓகேவா? அவு
அலிஃபுன் இங்க உஃபுன் போட்டு வச்சிருக்காங்க. இங்க என்ன வரணும்? அலிஃபுன் வரணும். சரியா? அப்ப முத்தஹர்ரிகுன் அவு அலிஃபுன், ஹரக்கத் பெற்றது அல்லது அலிஃபோ இருக்கின்றது. ஃபி இஸ்மின் லம் யகுன் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன் வலா முல்ஹக்கம் பிஹி, ஜம்மு முஅன்னஸ் சாலிமாகவோ அல்லது அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமை கொண்டு சேர்க்கப்படாததாகவோ உள்ள ஒரு பெயர் சொல்லிலே அந்த தனி சிலை தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹரக்கத் பெற்றதோ அல்லது அலிஃப் பெற்றதோ இருக்கின்றது. அப்ப அந்த தனி சிலை தாவுக்கு முன்னாடி ஹரக்கத்தோ இல்ல அலிஃபோ இருந்தா, அதுவும் ஜம்முன சாலிமா இல்லாம இருந்தா, ஜம்முன சாலிமோட சேர்க்கப்பட்டதாகவும் இல்லாம இருந்தா, அப்ப அந்த தனி சுரிய தாவ ஹாவா போக்கணும்னு தானே சட்டம் படிச்சோம். அதான் இங்க போட்டிருக்கு. அதுக்குமா பாருங்க என்ன போட்டிருக்கு. ஆஹ் அதிகமாக சிரிப்பது, அதிகமாக கேலி செய்வது, துதுகிபுல் வரும். அந்த இதை போக்கிடும்னாங்கல்ல, அந்த என்னது அந்த மனித நேயத்தை, அதான் இங்க சொல்றாங்க முரு அத்த. அப்ப முரு அப்படின்னு நிப்பாட்டணும். ஏன்? ஆக்கு முன்னாடி ஹரக்கத் வந்துருச்சு. இது என்னது ஜம்மு பண்ண சாலிமும் இல்ல. அதனால தானி சொல்லிய தாவ ஹாவா மாத்தி சுக்குன் கொடுக்கணும். ஆசிரியர் கலிமத்தி முன்தஹின் பி தாஹி தனிசி, வார்த்தையின் இறுதி ஆகிறது தனி சொல்லி தாவை கொண்டு முடிகின்றது. அதனால் முரு அப்படிதான் வக்ஃபு செய்யணும். ஹாதிஹி தா ஓ துக்குலபுஹா அன், இந்த தா ஆவாக புரட்டப்படும். அன்னமா கபலஹா, ஏனென்றால் நிச்சயமாக அந்த தனிசுரை தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றாகிறது ஹரக்கத் பெற்றதாக இருக்கின்றது. அது அல்லது அலிஃபாக இருக்கின்றது. ஏதோ ஒண்ணு வரணும், ஹரக்கத் வரணும் இல்லாட்டி அலிஃப் வரணும். இது ரெண்டுத்துக்கும் ஹரக்கத் தான் இருக்கு. ஃபி இஸ்மின் லம் யகுன் ஜம்அ முஅன்னஸின் சாலிமன் வலா முல்ஹக்கம் பிஹி. ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இல்லாத, இன்னும் அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமை கொண்டு சேர்க்கப்படாத ஒரு பெயர் சொல்லிலே அந்த தனிச்சுரை தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹரக்கத் பெற்றதாகவோ அல்லது அலிஃப் பெற்றதாகவோ இருக்கின்றது. இப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிமாவும் இருக்கக்கூடாது. அதே போல இந்த தனி சொல்லி தாவுக்கு முன்னாடி ஹரக்கத்தோ அல்லது அலிஃபோ வரணும். ஹரக்கத் வந்துருச்சுல, அப்ப ஜம்மு பண்ண சாலிமும் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அந்த தனி சொல்லி தாவ ஹாவாதான் மாத்தி சுக்குன் கொடுக்கணும். சரியா? முரு அப்படிதான் நிப்பாட்டணும். சரியா? அப்புறம் பாருங்க, ஒமன் லஜிம ஷை அன் உரிஃப பிஹ் அப்படின்னு நிப்பாட்டணும். ஏன் உரிஃப பிஹ் நிப்பாட்டணும்? நான் ஹாவுக்கு பிஹின்னு தானே இருந்துச்சு, அந்த இஸ்பா போக்கிட்டோம். ஓகேவா? நம்ம போக்கணும் தானே சொன்னோம். அந்த ஹால வக்ஃபு செய்யும் பொழுது அதான் சொல்றோம், ஆஃபிருல் கலிமதி, வார்த்தையின் கடைசி ஆகிறது, முன்தஹின் முடிந்துள்ளது, பிஹாயில் லமீர், லமீருடைய ஹாவை கொண்டு முடிந்துள்ளது. இந்த லமீருடைய ஹாவை கொண்டு தானே முடிஞ்சிருக்கு. அப்ப அதே போல அந்த லமீர் மக்சூரத்தி, லமீருடைய கசர் செய்யப்பட்ட ஹாவை கொண்டு முடித்துள்ளது. அப்ப லமீரு ஆதா இது கசர் செய்யப்பட்டு இருக்கின்றது. யுதஃபு இஸ்பாஹு ஹா உல் இஸ்பாஹு ஹா இல் லமீரி. அப்ப இஸ்பாஹு ஹா இல் லமீர், லமீருடைய ஹாவின் இஸ்பா போக்கப்படும். யுபுகல் லமீரு சாக்கினன், அந்த லமீர் சுக்குன் பெற்ற நிலையில் மீதமாக்கப்படும். ஓகேவா? அப்ப வார்த்தையின் கடைசியில ஹா வந்துருச்சு. அந்த கசர் செய்யப்பட்டு வந்துருச்சு, பிஹின்னு இருக்கும். அது பிஹி இஸ்பானா நீட்டுறது, பிஹி இல்லாம பிஹி அப்படின்னு என்னது நீட்டி வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த இஸ்பாவை போக்கிட்டு அதுக்கு சுக்குன் கொடுத்து பிஹ்னு நிப்பாட்டணும். ஓகேவா? அதுக்குமா பாருங்க, வக்கீலன்னு சொல்லப்பட்டுச்சுல, அப்ப வக்கீல் நிப்பாட்டணும். ஏன் ஹரக்கத்து வந்துச்சு? அந்த ஹரக்கத்தை போக்கிட்டு நிப்பாட்டணும். ஆசிரியர் கலிமத்தி முத்தஹரிகோன், வார்த்தையின் கடைசியாகிறது ஹரக்கத் பெற்றதாக இருக்கின்றது. பொய் சக்கனும், எனவே அது சுக்குன் கொடுக்கப்படும். அதனால சுக்குன் கொடுத்து கீழ் அப்படின்னு நம்ம குரானை ஓதும் போது எப்படிலாம் நிப்பாட்டுவோமோ அதே சரம் தான். ஹரக்கத்து இருந்தா அங்க சுக்குன் கொடுத்து நிப்பாட்டுவோம்ல. எல்லாம் நம்ம வக்ஃபு சட்டம் எல்லாம் குரான்ல நம்ம படிச்சதுதான் இங்க என்ன செய்யுது வருது. ஓகேவா? அதுக்குமா பாருங்க, இன்னும் இந்த தலாயிலின் நுபுலி அல் அஃப்வ அனில் ஜானி. அப்ப இது என்னது? மன்கூஸ். இப்ப மன்கூஸா இருந்தா அந்த யாவை என்ன செய்யலாம்? வச்சும் படிக்கலாம், இல்ல அனில் ஜான் அந்த யாவை போக்கிட்டும் படிக்கலாம். ஓகேவா? மன்கூஸ்னா என்ன? யா கடைசியில இருந்தா அந்த வார்த்தைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? சுக்குன் பெற்ற யா இருந்தா அதுக்கு முன்னாடி கசர் இருந்தா அது என்னது? மன்கூஸ். ஆஹிருல் கலிமத்தி, வார்த்தையின் கடைசி ஆகிறது, முன்தஹின் வியாஹில் மன்கூசி. ஆஹ் அப்ப முஅர்ரஃபதி அல் மஜ்ரூரி, மன்கூஸான இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட மாரிஃபாவுடைய யாவை கொண்டு முடிந்துள்ளது. ஓகேவா? அல் ஜானின்றது மன்கூஸ். அந்த மன்கூஸுடைய யா எப்படி இருக்குது? அதே போல இது என்னது? மாரிஃபா ஆக்கப்பட்டது. அதே போல இது என்னது? ஜர்ரு செய்யப்பட்டது. அன்னு ஜாரு, இது மஜ்ரூர். ஓகேவா? இப்ப ஜர்ரு செய்யப்பட்ட மன்கூஸான மாரிஃபாவுடைய யாவை கொண்டு இது என்ன செஞ்சிருக்கு? முடிந்துள்ளது. ஃபைஜூஸ் இஸ்பாத்துல் யாஇ வ தர்குஹா.
அந்த யாவை மீதமாக்குவதும் கூடும், அந்த யாவை போக்குவதும் விட்டு விடுவதும் கூடும். காலிபு இன்னும் பெரும்பாலும் என்பது இஸ்பாத்துஹா, அந்த யாவை நிலையாக்குவதுதான், வெளிப்படுத்துவதுதான். ரெண்டுமே கூடும். ஆனா பெரும்பாலும் யா வச்சுதான் அது என்ன செய்யும், வரும். ஓகேவா? யா இல்லாம கம்மியா தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ் பாதி முடிச்சிட்டோம். பாருங்கள், மீதமுள்ள பாதியை நம்ம அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.